ஒரு மரத்திலே அழகிய இலைகள் நிறைந்து காணப்படுகிறது. பார்ப்பதற்கு அழகாக உள்ளது. ஆனால் அந்த மரத்தில் ஒரு கனியும் இல்லை என்றால் அந்த மரத்தினால் ஒரு பயனும் இல்லை அல்லவா? அதே போலவே மனிதனும் வெளிப்பார்வைக்கு அலங்காரமாக இருந்தாலும் இருதயம் சரியில்லாமல் நல்ல கனி கொடுக்கும் குணங்கள் காணப்படாவிட்டால் அதுவும் வீணே. அநேக வேளையில் நமக்கு கனி கொடுக்கும் முறைகள் தெரியும், ஆனால் அந்த கனிகளை நாம் கொடுப்பதில்லை. இன்றைய தியானத்தில் அதை குறித்து பார்ப்போம் வாருங்கள். அருமையானவர்களே, மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிற மலை பிரசங்கத்திற்கான ஒரு முகவுரையை இதற்கு முந்தைய நிகழ்ச்சியிலே நாம் கவனித்தோம். இன்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் முதல் 26 வசனங்களை கற்றுக்கொள்வோம். மத்தேயு எழுதியுள்ள மலை பிரசங்கத்தின் பதிவானது கிறிஸ்து அன்று பேசிய முழுமையான செய்தியின் ஒரு சுருக்கம் மட்டும்தான் என்பது பலருடைய நம்பிக்கை. இதை நாம் 4 பகுதிகளாக பிரிக்கலாம். தன்னோடு உள்ள உறவு, இது பரலோக ராஜ்யத்தின் மக்கள் தங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதை பற்றி கூறுகிறது. அடுத்தது சட்டத்தோடு உள்ள உறவு, பரலோக ராஜ்யத்தின் மக்கள் தேவனுடைய சட்டத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை பற்றி கூறுகிறது. மூன்றாவதாக தேவனோடு உள்ள உறவு, பரலோக ராஜ்யத்தின் மக்கள் கடவுளோடு எப்படிப்பட்ட தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதை கூறுகிறது. அடுத்ததாக மற்றவர்களோடு உள்ள உறவு, பரலோக ராஜ்யத்தின் மக்கள் பிற மனிதர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்கிறது. மலைப்பிரசங்கம் பாக்கியவான்கள் என்ற பகுதியுடன் ஆரம்பமாகிறது. கவனியங்கள், இவை நாம் செய்ய வேண்டியவை அல்ல, மாறாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றன. பரலோக ராஜ்யத்தின் மக்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டிருப்பார்கள் என்பதை இயேசு சொல்லியிருக்கிறார். முதல் வசனமே இந்த செய்தி ஏன் மலைப்பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது என்பதை நமக்கு தெளிவாக சொல்கிறது. முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு இந்த மலைப்பிரசங்கத்தை அங்கிருந்த திரளான கூட்டத்திற்கு பேசவில்லை. அவர் ஏற்கனவே தமக்கு சீடர்களாக இருந்தவர்களிடத்தில் தான் இதை போதித்தார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள், வாசிக்கிறேன். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தை நேரடியாக திரளான கூட்டத்தினருக்கு கொடுக்கவில்லை என்றாலும் அந்த கூட்டத்தையும் அவர்களின் தேவைகளையும் அவர் கண்டபடியால் அதை தம் சீடர்களுக்கு போதித்தார். எனவே மறைமுகமாக அது அந்த மக்களுக்கே வழங்கப்பட்டது. நம்முடைய காலத்தில் மனிதர்கள் முதலில் கிறிஸ்துவிடம் வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தற்போதைய நிலையில் தேவனுடைய ராஜ்யம் இன்னும் முழுமையாக நிலைநாட்டப்படவில்லை. இது விதை விதைக்கப்படுகிற ஒரு காலமாக இருக்கிறது. அந்த விதை தான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த உலகத்தில் அந்த விதையை விதைப்பதே நம்முடைய கடமை. கிறிஸ்து இந்த பூமியிலே தமது ராஜ்யத்தை நிலைநாட்டும் ஒரு நாள் நிச்சயமாய் வரும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற ஒரு நிலையைத்தான் இது குறிப்பிடுகிறது. இந்த 12 வசனங்களில் நம்முடைய கர்த்தர் பாக்கியவான்கள் என்ற வார்த்தையை 9 முறை பயன்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக சங்கீத புத்தகமும் இதே வார்த்தையுடன் தான் தொடங்குகிறது. சங்கீதம் 1:2 என்று சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இது மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் கூறப்பட்டுள்ள சாபங்களுக்கு நேர்மாறானது. இஸ்ரவேல் மக்கள் யோர்தானை கடந்து வந்த பொழுது ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவர்கள் கெரிசீம் மலையில் நிற்க வேண்டும் என்று யோசுவாவிடம் கர்த்தர் சொன்னார். அதே போல ஏபால் மலையிலிருந்து சாபங்கள் அறிவிக்கப்பட வேண்டும். மலைப்பிரசங்கத்தில் கூறப்பட்டுள்ள ஆசீர்வாதங்கள் ஏபால் மலையின் சாபங்களுக்கு முற்றிலும் மாறுபட்டவை. மேலும் இவை கெரிசீம் மலையின் ஆசீர்வாதங்களை விடவும் மேலானவை. ஏனென்றால் கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே இத்தகைய உண்மையான ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். நம்முடைய காலத்திலே ரட்சிக்கப்பட்ட அல்லது மீட்கப்பட்ட பாவிகளால் மட்டுமே தங்கள் ஆவியின் எளிமையை உணர முடியும். ஆம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். மலைப்பிரசங்கம் மக்களை ஆவியில் எளிமை உள்ளவர்களாக்குவதற்கு பதிலாக அவர்களை பெருமை பேச வைக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன அந்த மனிதனைப் போலவே அவர் மலைப்பிரசங்கம்தான் தன் மதம் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, அதைத்தான் கடைபிடிப்பதாகவும் தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு மற்றவர்களையும் நம்ப வைக்க முயன்றார். உண்மையில் அவர் அதை கடைபிடிக்கவில்லை.
அது அவரை ஒரு மாயக்காரராக மட்டுமே மாற்றியது. இப்போதெல்லாம் இது போன்ற பலரை நாம் பார்க்க முடியும். ஒரு முறை ஒரு பெட்ரோல் பங்க் முதலாளி ஒருவர் போதகரான தன் நண்பரிடத்திலே இவ்வாறு கூறினாராம்: நானும் மற்ற மாயக்காரர்களைப் போலத்தான் ஆலயத்திற்கு வந்து போய் கொண்டிருந்தேன். மலைப்பிரசங்கத்தை கடைபிடிப்பதாக பேசிக் கொண்டிருந்த பல மாயக்காரர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன். ஆனால் ஒரு நாள் நான் நரகத்திற்கு போய்க் கொண்டிருக்கும் ஒரு பாவி என்பதை உணர்ந்தேன். உடனே இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பினேன். அவர் என்னை ரட்சித்தார் என்று கூறினார். அருமையானவர்களே, நீங்களும் ஏமாந்து போய்விடாதீர்கள். தேவனுடைய ஆவியினால் மட்டுமே உங்களின் ஆவியின் எளிமையை உங்களுக்கு உணர்த்த முடியும். மலைப்பிரசங்கத்தின் மூலம் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களிடம் பரலோக ராஜ்யத்தின் குடிமகன்களாக எப்படி மாறுவது என்று சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் ஏற்கனவே பரலோக ராஜ்யத்தின் குடிமகன்களாக இருந்தார்கள். இன்று கிறிஸ்தவர்களாகிய நாமும் உண்மையில் ஆவியில் மிகவும் எளிமையுள்ளவர்களாக, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏழைகளாகவே இருக்கிறோம். ஆனால் நம்மிடத்திலே பொன்னையும் வெள்ளியையும் விட மதிப்புமிக்க ஒன்று இருக்கிறது. அதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி விளக்குகிறார் பாருங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். இதில் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்கள் என்பது கிறிஸ்துவுக்கு சொந்தமான ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய ஆவிக்குரிய செல்வங்களை குறிக்கிறது. சரி, அடுத்ததாக யாரை பாக்கியவான் என்று சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மலைப்பிரசங்கத்தில் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டுள்ள அதே கருத்துக்கள் வேதாமத்தின் மற்ற பகுதிகளிலேயும் காணப்படுவது மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஆவியில் எளிமையுள்ளவர்களை பற்றி செப்பனியா 3:12 குறிப்பிடப்பட்டுள்ளது. மீகா 7ஆம் அதிகாரத்திலும் இதை குறித்து நாம் வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அது மட்டுமல்ல, சங்கீதம் 37:11 இதை நாம் பார்க்க முடியும். நாம் வாழும் இந்த காலத்தில் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வதில்லை. இதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். எனவே மலைப்பிரசங்கம் இப்பொழுது நடைமுறையில் இல்லை என்பது தெளிவாகிறது. ஆனால் கிறிஸ்து ஆட்சி செய்யும் பொழுது சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். சாந்த குணம் ஒருவருக்கு எப்படி வரும்? நம் ஆண்டவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராக இருந்தார். அவர் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பார். நாமும் கடவுளுடைய வாரிசுகளாகவும் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த வாரிசுகளாகவும் இருக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகியவைதான் தூயாவின் கனிகள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அருமையானவர்களே, கடவுளின் ஆவியால் மட்டுமே உங்கள் கர்வத்தை உடைத்து உங்களை சாந்தமுள்ளவராக மாற்ற முடியும். உங்கள் சொந்த முயற்சியினாலே சாந்த குணத்தை உருவாக்க முடிந்தால் நீங்கள் உங்களை பற்றியே பெருமைப்படுவீர்கள் இல்லையா? அப்படி பெருமைப்பட்டாலே அங்கே சாந்த குணம் மறைந்துவிடும். சாந்த குணம் என்பது சுய முயற்சியால் உருவாவதல்ல, அது தூய ஆவியின் செயலால் உருவாவது. தன்னை அர்ப்பணித்த ஒரு கிறிஸ்தவனின் இருதயத்திலே தூய ஆவியால் மட்டுமே சாந்த குணத்தை உருவாக்க முடியும். தூய ஆவியின் கனியை பெறும் ரகசியத்தை கற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்தவர் மலைப்பிரசங்கத்தின் ஆசீர்வாதங்களை வாசிக்கும் பொழுது சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்பதன் பலன் வருங்காலத்தில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வார்கள். மேலும் பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா என்று பவுல் கொரிந்திய விசுவாசிகளிடத்திலே கேட்டார். மலைப்பிரசங்கத்தின் இந்த ஆசீர்வாதங்கள் ஒரு கடவுளின் பிள்ளை தன் வாழ்க்கையிலே அடைய விரும்பும் இலக்குகளை காட்டுகின்றன. ஆனால் ஒருவரால் தன் சுய பலத்தால் அவற்றை அடைய முடியாது. சாந்த குணம் மற்றும் நான் அதை அடைந்த விதம் என்ற தலைப்பிலே ஒரு போதகர் ஒரு செய்தியை வைத்திருந்தாராம். மேலும் அவர், நான் இன்னும் இந்த செய்தியை பிரசங்கிக்கவில்லை, போதிய அளவு மக்கள் கூட்டம் சேர்ந்தவுடன் இதை பேசுவேன் என்று சொன்னாராம். இதில் நாம் புரிந்து கொள்வது என்ன? அவர் அந்த தலைப்பை யோசித்த போதே அவரிடத்திலிருந்த சாந்த குணம் அவரை விட்டு போயிருக்கும். சரிதானா? சாந்த குணம் என்பது தூய ஆவியினாலே மட்டும் உருவாகும் ஒரு கனி என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது. தொடர்ந்து 6வது வசனம் பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
இயல்பான மனிதனை பற்றி என்ன சொல்லலாம்? அவன் நீதிக்கும் நேர்மைக்கும் பசி தாகமாய் இருக்கிறானா? நாம் சந்திக்கும் மனிதர்கள் அப்படி இல்லை. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனியுங்கள். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். இங்கே ஜென்ம சுபாவமான மனிதன் என்பவன் ஆவிக்குரிய மனிதனுக்கு முற்றிலும் மாறானவன். ஆவிக்குரிய மனிதனோ கிறிஸ்துவே தனது நீதி என்று கண்டுகொண்டவன். மற்றும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனி காணப்படும் என்றால் அதிலும் கர்த்தரை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஆவியானவரின் உதவி இல்லாமல் ஆவியின் கனிகளை நம்மால் கொடுக்க முடியாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கவனியுங்கள், இந்த கருத்து இன்று பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டினால்தான் கடவுள் நமக்கு இரக்கம் காட்டுவார் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. நாம் செய்த நல்ல காரியங்களுக்காக கர்த்தர் நமக்கு இரக்கம் காட்டவில்லை. தீத்து 3:5 என்ன சொல்கிறது? நாம் செய்த நீதியான கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே நம்மை ரட்சித்தார். கடவுள் ஏற்கனவே நமக்கு இரக்கம் காட்டியிருப்பதால் நாமும் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களின்படி நாம் முன்பு இரக்கம் பெறாதவர்களாக இருந்தோம், ஆனால் இப்பொழுது கடவுளுடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். எனவே இருளில் இருந்த நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய மேன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எந்த ஒரு நேர்மையான மனிதனும் தன் இருதயம் முற்றிலும் சுத்தமானது என்று சொல்ல முடியாது. தீய எண்ணங்கள் நிறைந்த மனித இருதயம் எப்படி சுத்தமாக முடியும்? இதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று யோவான் 15:3 கூறியிருக்கிறார். மேலும் மறுபிறப்பு என்னும் கழுவுதலினால் தான் நாம் சுத்தமாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க முடியும் என்று 1 யோவான் 1:7 தெளிவாய் சொல்லுகிறது. தொடர்ந்து பாருங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இன்று இந்த உலகத்திலே உண்மையான சமாதானம் பண்ணுகிறவர்கள் இன்று யாரையாவது உங்களால் சொல்ல முடியுமா? இன்று ஒருவராலும் நிலையான சமாதானத்தை உருவாக்கிவிட முடியாது. கிறிஸ்து ஒருவர் மட்டுமே மிகச்சிறந்த சமாதான காரணர். நீதியுள்ள தேவனையும் நீதியற்ற பாவியையும் ஒன்று சேர்க்க அவரே தமது சொந்த இரத்தத்தை சிந்தினார். இதன் மூலமாகவே நமக்கும் கடவுளுக்கும் இடையே சமாதானத்தை ஏற்படுத்தினார். இந்த உண்மையைத்தான் ரோமர் 5:1 பவுல் இவ்வாறு எழுதியிருக்கிறார். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சரி, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த மலைப்பிரசங்கத்தின் போதனை நம்முடைய காலத்திற்கும் மகா உபத்திரவ காலத்திலே இருக்க போகும் இஸ்ரவேலர்களுக்கும் எவ்வாறு பொருந்தும் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இனி வரப்போகும் 1000 வருட அரசாட்சியிலே இது பொருந்துமா? அந்த ஆட்சியில் தான் தீமைகள் அனைத்தும் ஒழிக்கப்பட்டு விடுமே என்று நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் 1000 வருட அரசாட்சியிலும் உலகத்திலே தீமை இருக்கும் என்று பல வேத வசனங்கள் சுட்டி காட்டுகின்றன. ஏனென்றால் அதுவும் ஒரு சோதனை காலமாகவே இருக்கும். அந்த 1000 வருட ஆட்சியின் முடிவில் சாத்தான் விடுவிக்கப்படும் போது ஒரு பெரிய கலகம் வெடிப்பதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். இது அந்த ஆட்சி காலத்திலும் தீமை மறைந்திருக்கும் என்பதையே வெளிப்படுத்துகிறது. சரி, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை பாருங்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கடவுளுடைய மக்கள் இந்த உலகத்திற்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறார்கள். ஸ்காட்லாந்து மக்கள் சாரம் என்ற வார்த்தையை விட இன்னும் அழுத்தமான டேங்
அதாவது உரைப்பு அல்லது சுவை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இன்றைய காலத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், சபையில் இருக்கும் பெரும்பாலானோர் உப்பை போல தங்கள் சாரத்தை இழந்தது மட்டுமல்ல, மிளகை போல தங்கள் காரத்தையும் இழந்து விட்டார்கள். இன்று உப்பும் மிளகும் போன்ற வீரியமுள்ள கிறிஸ்தவர்கள் மிக குறைவு. உப்பானது புளிப்பு ஏறுவதை அல்லது அழுகுவதை முழுமையாக தடுத்து விடாது, ஆனால் அதை தாமதப்படுத்தும். நீங்களும் நானும் இந்த பூமியிலே உப்பாக இருந்து இந்த உலகத்திலே நன்மையான மாற்றங்களை ஏற்படுத்தும் செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகவும் இருக்கிறார்கள். வருங்கால 1000 வருட அரசாட்சியிலே விசுவாசிகள் நிச்சயமாக உலகத்திற்கு ஒளியாயிருப்பார்கள். இது ஒரு மிகச் சிறந்த கொள்கையாகும். நாம் வாழும் இடத்திலும் செல்லும் இடமெல்லாம் ஒளியாக இருக்க வேண்டும். கவனிங்கள், நம்மிடத்திலே சுயமான ஒளி எதுவும் இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையே ஒளியாக இருக்கிறது. ஏதோ ஒரு வழியிலே தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதற்காக நீங்கள் எப்பொழுதும் வேத வசனங்களையே பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என அர்த்தமல்ல. மாறாக தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒளியை, அதாவது நீங்கள் அறிந்திருக்கும் சத்தியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவருடன் உண்மையான நட்பை வளர்த்து கொண்டு மெதுவாகவும் அன்பாகவும் அவர்களை வேதாமத்தை போதிக்கும் ஒரு சபைக்கோ அல்லது ஒரு ஊடகத்திற்கோ அறிமுகப்படுத்துவது மிகவும் எளிதான காரியம். இப்படியாக இந்த உலகத்தில் நீங்கள் ஒளியாக இருக்க பல வழிகள் இருக்கின்றன. மத்தேயு 5:16 பாருங்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மலைப்பிரசங்கம் தேவனை மையமாக கொண்டிராமல் மனிதனை மையமாக கொண்டிருக்கிறது என்று பலர் சொல்கிறார்கள். இல்லை, அது தேவனையே மையமாக கொண்டிருக்கிறது. இந்த வசனத்திலே மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்றோ, உங்களை பாராட்ட வேண்டும் என்றோ, உங்களுக்கு தங்க மெடல் கொடுக்க வேண்டும் என்றோ சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. நீங்கள் இந்த உலகத்திலே நற்செயல்களை செய்து உங்கள் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். எனவே மலைப்பிரசங்கம் தேவனை மையமாக கொண்டது. 1000 வருட அரசாட்சியிலே பரலோக ராஜ்யம் பூலோகத்திலே இருக்கும் பொழுது சொல்லப்படும் எல்லா காரியங்களும், செய்யப்படும் எல்லா காரியங்களும் தேவனை மையமாக கொண்டே இருக்க வேண்டும். தற்காலத்தில் தேவனை அறியாத மக்களிடையே வாழும் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். இதுவே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் கர்த்தருக்கு எப்படி மகிமையை கொண்டு வருவது என்பதை குறித்தே யோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம், குறிக்கோள் எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். மத்தேயு 5:17 பாருங்கள். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். மோசேயின் ஆகமத்திலே ஆராதனை ஒழுங்குகள் சொல்லப்பட்டிருக்கிற பகுதியில் இயேசு கிறிஸ்துவே உலகத்தின் பாவத்திற்காக பலியான ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். எனவேதான் இயேசு நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் உலகத்தில் வாழ்ந்த காலத்திலே கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு வாழ்ந்தார். மனிதனுக்கு முன்பாக வைக்கப்பட்ட தரத்தை அவரால் அடைய முடிந்தது. அவன் வாழும்படியாய் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரத்தில் அவர் வாழ்ந்து காண்பித்தார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவர் தமது சொந்த நீதியை கொடுக்கிறார். தேவனுடைய தரம் குறைந்து போகவில்லை. ஆனால் நம்முடைய சொந்த பலத்தினாலே அந்த தரத்தை நாம் அடைய முடியாது. நமக்கு உதவி தேவை, நமக்கு ஒரு இரட்சகர் தேவை, நமக்கு இரக்கமும் கிருபையும் தேவை. இயேசு கிறிஸ்துவண்டை வரும்பொழுதுதான் அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மத்தேயு 5:18 பாருங்கள். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பகுதியிலே நான் சொல்லும் காரியங்களை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. மோசேயின் கட்டளைகளை மீறுவதற்கு நமக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. தேவனுடைய கற்பனைகள் இன்னும் ஒரு தரநிலையாகவே இருக்கிறது, அதாவது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிறது. தேவனின் தரத்திற்கு நாம் செல்ல முடியாது என்பதையே இது நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இது நம்மை கிறிஸ்துவின் சிலுவைக்கு அழைத்து வருகிறது. மோசேயின் கற்பனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரே வழி, அதை நிறைவேற்றக்கூடிய ஒரே ஒருவரை, அதாவது இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதே ஆகும். மத்தேயு 5:19 பாருங்கள். ஆகையால்
இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். கடவுளின் கட்டளைகளை மீறிவிட்டு எவரும் தண்டனையிலிருந்து தப்பிவிட முடியாது. அதே சமயம் நம்முடைய சொந்த பலத்தால் அந்த கட்டளைகளை கடைபிடிக்கவும் முடியாது. அவற்றை நிறைவேற்ற ஒரே ஒரு வழி ரட்சிப்பிற்கும் பலத்திற்கும் வல்லமைக்கும் இயேசு கிறிஸ்துவிடம்தான் வர வேண்டும். கட்டளைகள் என்பது ரட்சிப்பை பெறுவதற்கான வழி அல்ல, மாறாக நாம் பாவிகள் என்பதை சுட்டிக்காட்டி இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடித்த கிரியைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் கிடைக்கும் ரட்சிப்பிற்கு நம்மை வழி நடத்தும் ஒரு கருவி மட்டுமே. மத்தேயு 5:20 பாருங்கள். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே இயேசு சொல்லும் கருத்தை கவனிப்பது மிகவும் அவசியம். பரிசேயர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி மிக உயர்ந்த அளவிலான நீதியை கடைபிடித்திருந்தார்கள். ஆனால் அது கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நீங்களும் நானும் அவர்களுடைய நீதியை விட மேலான நீதியை எப்படி பெற முடியும்? நம்முடைய சொந்த முயற்சியில் அதை நிச்சயமாக முடியாது. நமக்காக அந்த நீதியை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்துவே நமக்கு தேவை. மத்தேயு 5:21-22 பாருங்கள். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். இது ஒரு மிக பெரிய அறிவிப்பு. அதாவது, உங்கள் சகோதரன் மேல் நீங்கள் கோபப்பட்டாலே நீங்கள் ஒரு கொலைகாரன் என்று இது அர்த்தப்படுத்துகிறது, இல்லையா? மோசேயின் நியாயப்பிரமாணத்தை நான் கச்சிதமாக கடைபிடிப்பேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? தேவனுடைய சட்டத்தை மீறிவிட்டு தண்டனையிலிருந்து தப்பிவிட முடியுமா? மலைப்பிரசங்கமே என் மதம் என்று வாயால் பெருமையோடு சொல்லிக்கொண்டு அதன் ஒவ்வொரு பகுதியும் மீறி கொண்டு இருக்க முடியாது. என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் நானும் ஒரு இரட்சகரை தேட வேண்டும். அவரே இந்த சட்டங்களை முழுமையாக கடைபிடித்தவர். இயேசு கிறிஸ்து மட்டுமே தமது நீதியை நமக்கு தர முடியும். மத்தேயு 5:26 பாருங்கள். பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கப்பட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். கடவுளுக்கும் நமக்கும் இடையில் பாவம் என்ற சுவர் இருந்தபோது கிறிஸ்து தம் இரத்தத்தால் சமாதானத்தை ஏற்படுத்தினார். அதே சமாதானத்தை நாம் மற்றவர்களிடத்திலும் காட்ட வேண்டும். நம் சகோதரனுடன் மனத்தாங்கல் இருக்கும் பொழுது நாம் செய்யும் ஆராதனையை விட, நாம் கொடுக்கும் காணிக்கைகளை விட ஒப்புரவாகுதல் முக்கியமானது என்பதைத்தான் மத்தேயு 5:23-26 வரை வலியுறுத்துகிறது. மேலும் இந்த வசனத்திலே நாம் முக்கியமாய் கவனிக்க வேண்டியது மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்ற வாக்கியமாகும். மோசேயினுடைய பிரமாணங்களை விட இயேசு தம்முடைய போதனையை உயர்த்துகிறார். கட்டளைகளை கொடுக்கும் ஒரு நிலைக்கு தம்மை உயர்த்துகிறார். அது மட்டுமல்ல, அவரே அதை விளக்கியும் காண்பிக்கிறார். மலைப்பிரசங்கம் என்பது வெறும் சட்டங்களின் தொகுப்பல்ல, அது ஒரு விசுவாசின் இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை காட்டுகிறது. பரிசேயர்கள் வெளிப்படையான சட்டங்களை கடைபிடிப்பதிலே வல்லவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பது அதைவிட மேலான நீதி தான். மனித முயற்சியால் எவரும் முழுமையான நீதிமானாக முடியாது என்பதை உணர்த்தவே இந்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கோபம் கொள்வதை கொலைக்கும், இச்சையுடன் பார்ப்பதை உபச்சாரத்திற்கும் சமமாக இயேசு கூறியிருக்கிறார். நம்முடைய சொந்த பலத்தால் சட்டத்தை நிறைவேற்ற முடியாது. எனவேதான் நமக்காக சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றிய இயேசு கிறிஸ்துவின் நீதி நமக்கு தேவைப்படுகிறது. மேலும் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்பது நம்மிடம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து கடவுளிடம் சரணடைவதை குறிக்கிறது. சாந்த குணம், இரக்கம், இருதய சுத்திகரிப்பு ஆகியவை நாம் சுயமாக உருவாக்கி கொள்ளும் குணங்கள் அல்ல. அவை நம் இருதயத்தில் தூய ஆவியானவர் உருவாக்கும் கனிகள். நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது மட்டுமே நாம் சாரம் குறையாத உப்பாகவும் பிரகாசிக்கும் ஒளியாகவும் உலகத்திற்கு இருக்க முடியும். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாட்களிலேயும் நாங்கள் கற்றுக்கொண்ட பரிசுத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் தரநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்
என்று நீர் எதிர்பார்க்கிறீரோ அப்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் சொந்த பலத்தினாலே நாங்கள் எதையும் செய்ய முடியாது என்பதை ஒத்துக்கொண்டு உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் கனி எங்களிலே காணப்பட, பரிசுத்த ஆவியானவரை செயல்பட அனுமதிப்பதோடு பூரணமாய் அவரையே விசுவாசித்து முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து இந்த வேத வசனங்களை நாங்கள் மீண்டும் வாசிக்கும் பொழுது இன்னும் ஆழமான சத்தியங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யார் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான்? யார் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான்? ஆப்ஷன் ஏ, ஜென்ம சுபாவமான மனுஷன். ஆப்ஷன் பி, உலக பிரகாரமான மனுஷன். ஆப்ஷன் சி, சுய நீதி கொண்ட மனுஷன். கனி கொடுக்க முடியாததற்கு அல்லது மலைப்பிரசங்கம் நம் வாழ்வியலாக இல்லாமல் போனதற்கு முக்கிய காரணம் வேதாகம கற்பனைகளும் கட்டளைகளும் நம் மூளையில் மட்டுமே உள்ளது, இதயத்தில் இல்லை. இதயத்தில் இருந்தாலும் அது திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருப்பதால் பரிசுத்த ஆவியானவரின் உதவியும் பலனும் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆயினும் நாம் தேவனை அண்டிக் கொள்ளும் போது மனிதர்களாகிய நம்மால் கூடாததை அவர் கூடுமானதாக ஆக்குவார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. மத்தேயு 9:22.